டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு லாஸ்டா பொங்கல் ட்ரீட்டா தியேட்டர்ல வெளிவந்த அயலான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளிவந்த ஒரு மூவி. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறமா தியேட்டருக்கு வந்துச்சு. 6 வருஷமா கிடப்புல எல்லாம் கிடையாது, படத்தோடைய ஒர்க்கே முடியல. 6 வருஷமா மெனக்கெட்டு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ போட்டு அந்த படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்ததுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆனா பொங்கலுக்கு வின்னர் யாருன்னா, அதாவது தமிழ் படங்களுடைய வின்னர் யாருன்னா அது அயலான் மட்டும்தான். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதாவது என்னதான் கலையான விமர்சனம் இருந்தாலும் வர்த்தக ரீதியா பாத்தீங்கன்னா முன்னணி இடத்துல இருக்கிறது அயலான் மட்டும்தான். கேப்டன் மில்லர் இந்த படத்துக்கு கேப்டன் மில்லர் படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. சரி, இந்த அயலான் மூவி எந்த ஓடிடில எப்ப வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு அமேசான் பிரைம்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரோ நீங்க தப்பா சொல்றீங்க, அமேசான் பிரைம் இல்ல ப்ரோ, இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சன்நெக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சன்நெக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த அயலன் படத்தை பொறுத்த வரைக்கும் சன்நெக்ஸ்லயும் வரப்போகுது, அதே சமயம் அமேசான் பிரைம்லயுமே ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த வீடியோல 2 சொல்லாம ஒன்னே ஒன்று சொன்னதுக்கு எல்லாரும் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. தப்பா சொல்றீங்க, பிரைம் இல்ல சன்நெக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்ற மாதிரியே சன்நெக்ஸே வச்சுப்போம். தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ற மாதிரி நம்ம சன்நெக்ஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. நீங்க படத்திலேயே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் போய் சன்நெக்ஸ் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ சன்நெக்ஸ் தரப்புல இருந்து ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட், ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்காங்க, லோடிங் சூன் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபாண்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும், அது அயலான் படத்துடைய அப்டேட் தான். அயலான் படம் கூடிய விரைவில் சன்நெக்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. சன்நெக்ஸ்ல என்னைக்கு வருதோ அதே நாள் அமேசான் பிரைம்லயுமே இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகும். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிப்ரவரி 9ஆம் தேதி வரப்போற படத்துக்கு இப்பவே சன்நெக்ஸ் தரப்புல அபிஷியல் அப்டேட் வருமா அப்படின்றது எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. எனக்கு ஒரு கேள்வி. மேபி வர வாரம் கூட ஸ்ட்ரீம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் உங்களுக்கு கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த அயலான் படத்துடைய ஸ்ட்ரீமிங் டேட்டை சன்நெக்ஸ் அதிகாரப்பூர்வமாவே சொல்ல போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.